ப்ளூபர்ட் செயற்கைக்கோளானது புவிவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. இது குறித்தான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். LVM-3 ஏவுதள வரலாற்றில் குறைந்த புவி சுற்று வட்ட பாதையில் வைக்கப்படும் மிகப்பெரிய பேலோடாக இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் காயத்ரி வழங்கிட கேட்கலாம். காயத்ரி, ப்ளூபர்ட் செயற்கைக்கோள் புவிவட்ட பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்கள் காயத்ரி. வணக்கம் சிந்துஜா. அமெரிக்காவை சேர்ந்த தனியார் நிறுவனம் 4G 5G இணைய சேவையை வழங்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக ப்ளூபேர்ட் பிளாக் 2 என்ற செயற்கைக்கோளை வடிவமைத்துள்ளது. 6.5 டன் எடை கொண்ட இந்த செயற்கைக்கோள் இஸ்ரோவின் LVM-3 M6 எனும் பாகுபலி ராக்கெட்டில் பொருத்தப்பட்டுள்ளது. இதற்கான 24 மணி நேர கவுண்டவுன் நேற்று தொடங்கிய நிலையில் இன்று 8:54 மணிக்கு ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தின் 2வது ஏவுதளத்தில் இருந்து பாகுபலி ராக்கெட்டானது வெற்றிகரமாக விண்ணில் சீறி பாய்ந்தது. செலுத்தப்பட்ட சுமார் 15 நிமிடங்களில் பாகுபலி ராக்கெட்டில் இருந்து பிரிக்கப்பட்ட ப்ளூபேர்ட் செயற்கைக்கோளானது வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. ராக்கெட் விண்ணில் சீறி பாய்ந்ததை அடுத்து இஸ்ரோ விஞ்ஞானிகள் ஒருவரை ஒருவர் பாராட்டி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மேலும் இந்த நிகழ்வில் பொதுமக்கள், மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டு விண்ணில் சீறி பாய்ந்த பாகுபலி ராக்கெட்டை பார்த்து கண்டு ரசித்தனர். பாகுபலி ராக்கெட் மற்றும் செயற்கைக்கோளின் செயல்பாட்டை இஸ்ரோ விஞ்ஞானிகள் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். குறிப்பாக இதுவரை விண்ணில் செலுத்தப்பட்ட ராக்கெட்டுகளில் இதுதான் அதிக கனம் கொண்ட செயற்கைக்கோள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் இதன் மூலம் பல்வேறு 5G சேவைகளை நாம் பெற முடியும் என்கிற அடிப்படையில் இந்த ராக்கெட்டானது வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் அமெரிக்காவின் ப்ளூபேர்ட் பிளாக் 2 செயற்கைக்கோளானது வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தி நிலைநிறுத்தப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி காயத்ரி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.